தராவீஹ் தொழுகையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலேயும் ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் 8 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அது தஹஜ்ஜுதா அல்லது அது தராவீஹா கியாமுல் லைலா. இன்னொரு ஹதீஸ் வருது சல்லா அர்பஅன், அதனுடைய நீளத்தை பற்றி விவரிக்க முடியாது அப்படின்னா வருது. ஹுஸ்னிஹின்ன வ ஜமாலிஹின்ன, 4 தொழுதிருக்கிறார்கள், 2 தொழுததா வரல, 4 தொழுதிருக்கிறார்கள் என்று வருது. இது நல்ல நோக்கத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. சத்தியமாக இருந்தால் அதை நாங்கள் உடனே ஏற்றுக்கிறோம் சார். தராவீஹ் தொழுகை, இந்த இப்படி ஒரு தொழுகை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்துக்கு மேல தொழுது இல்லைன்னு வரும்ல, அது தராவீஹா தஹஜ்ஜுதா அப்படின்னு அந்த அதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாத்துல தராவீஹ்ங்கிற பேர்ல ஒரு தொழுகை கிடையாது. தொழுகையில தராவீஹ் என்ற சொல்லை தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. அல்லாஹ்வும் இந்த தராவீங்கிற வார்த்தையை எந்த தொழுகைக்கும் பயன்படுத்தினது இல்லை. தராவீஹ் என்பது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தர்வீஹத் என்ற சொல்லுடைய பன்மை தான் தராவீஹ். தர்வீஹ்னா ஓய்வு எடுத்தல், ராகத்துங்கிறோம்ல, அந்த ராகத்திலிருந்து பிறந்தது. ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுதல். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 20 ரக்காத் தொழுகிறவங்க 5 டைம் கொஞ்சம் உட்கார்ந்து இடைவெளி எடுத்துக்குவாங்க, இந்த பாலுகள்லாம் குடிப்பதற்காக வேண்டி. அதனால தராவீஹ் எதுக்கு வச்சாங்கன்னா அதிக ஓய்வுகள், அதிக ரெஸ்டுகள் எடுத்துக்கொண்டு தொழுகிறது ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு இந்த ஒரு பேர் பிற்காலத்தில் அந்த தொழுகைக்கு வைக்கப்பட்டதே தவிர தராவீஹ் என்கிற பெயரில் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இல்ல, ஒரு தொழுகை கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க சுட்டி காட்டின அந்த ஹதீஸ்லயே அபூ சலமா என்பவர் கேட்கிறார். அபூ சலமா தாபியை சேர்ந்தவர், சஹாபி இல்ல. அவர் ஆயிஷா நாய்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, கைஃப கானத்து ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, எத்தனைன்னு அவர் கேட்கவே இல்லை. எவ்வாறுன்னு தான் கேட்கிறார். அவர் ரக்காத் எண்ணிக்கை கேட்கவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன, எந்த முறையில் தொழுவாங்கன்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்றாங்க, கேட்காதுக்கும் சொல்றாங்க. கேட்டது முறையை பத்தி தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா முறையையும் சொல்றாங்க, எண்ணிக்கையும் சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரமலான் மாதத்திலையும் ரமலான் அல்லாத வேற மாதங்கள்லையும் அலா 11 ரக்கா, 11 ரக்காத்துக்கு மேல அவங்க அதிகப்படுத்தியதே இல்லை. யார் சொல்றா? இது கேட்ட கேள்வி இல்ல. அவர் கேட்டது எப்படி தொழுவார்கள் கேட்கிறாரு. ஆயிஷா நாய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ரமலானாக இருந்தாலும் வேற மாதமா இருந்தாலும் 11 ரக்காத்துக்கு மேல அவங்க தொழுதே இல்ல. அப்ப தொழுகை ஒண்ணுதான், தராவீஹ் ஒண்ணு, தஹஜ்ஜுன்னு ஒண்ணுலாம் கிடையாது. ரமலானுக்கும் அந்த 11 தான், ரமலான் அல்லாதுக்கும் அந்த 11 தான். அப்படின்னு சொன்னா ரமலான் அல்லாதுக்கு தொழுத அந்த தொழுகை தான் ரமலானுக்கு தொழுதாங்கன்னு வழங்குது. இந்த வார்த்தையிலிருந்து ரமலான் அல்லாத மாசத்தில் எப்படி 11 தொழுதாங்களோ அதுதான் ரமலானிலும் தொழுதார்கள்னா, ரமலானுக்கு ஸ்பெஷலாக தொழுவல. தராவீஹ் அப்படித்தான் நினைக்கிறாங்க, ஸ்பெஷல் தொழுகை. ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை அவங்க மனைவிமார்களை தவிர மற்றவங்க அதிகம் அறிய முடியாது. இதெல்லாம் வீட்டில் தான் தொழுவாங்க. பள்ளி வாசல்ல சில நாட்கள் தான் தொழுது இருக்கிறாங்க, அதை விட்டுட்டாங்க. அப்ப வீடுகள்ல தான் காலத்துக்கு நடந்ததுனால அவங்களுடைய ரிப்போர்ட் தான் வெயிட்டான ஒரு ரிப்போர்ட் வைங்களேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்புறம் சொல்றாங்க பலா தஸால் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, முறையை சொல்றாங்க. எப்படின்னு இருக்குல்ல, எப்படின்னு கேட்டார்ல, அந்த நீளத்தையும் அந்த அழகையும் பத்தி கேட்காத. இந்த கோழி கொத்துறாங்களே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர் ஸமீஅல்லாஹு லிமன் ஹமிதஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் எப்படி ஆயிஷா என்ன சொல்றாங்க, தொழுகை முறையத்தானே கேட்கிற, எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த முறை, அதை கேட்காத, அதை பத்தி பேசாதன்னு அர்த்தம். அப்படி அழகா இருக்கும்னு அர்த்தம். அப்படி நீண்ட ரக்காத்துகளாகவும் அப்படி ஒரு அழகான ரக்காத்துகளாகவும் அவங்க தொழுவாங்க. இப்படி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கும் ரமலான் அல்லாத மாதத்திற்கும் ஒரு தொழுகை தான் தொழுதிருக்கிறார்கள். அது விளங்குகிறது. 11 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அது எப்படின்னு விளக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, யுஸல்லி அர்பன், ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு அர்பன் 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள் வருது. இதுல வச்சு பார்த்து 2 வரல. அது ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி என்னன்னு கேட்டா, தராவீன்னு ஒண்ணு கிடையாது, தஹஜ்ஜத் தான் இருக்குது. அதான் கியாமுல் லைல், இரவு தொழுகைன்னு சொல்லுவாங்க, கியாமு ரமலான்னு சொல்லுவாங்க.
தராவிங்கிற பேர்ல எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை கிடையாது. மற்ற நாள்ல உள்ள தொழுகை தான் ரமலானுக்கும். வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ரமலானில் தொழுவது ஆர்வம் ஊட்டப்படுகிறது, மற்ற நாளில் அவ்வளவு ஆர்வம் ஊட்டப்படவில்லை. மன் காம ரமலான ஈமானன் வஹதிசாபன் உபிரலகு மாத்த கத்தமும் மின் தம்பிஹி. ரமலான் மாதத்தில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. ஆர்வம் ஊட்டுவதில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர மற்ற மாதத்துக்கு ரமலானுக்கும் தொழுகையில் வித்தியாசம் கிடையாது. தஹஜ்ஜத் தான் ரமலானிலே நம்ம தொழுகிறோம், சரியா? தராவீன்னு கிடையாது. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த 4 நாளத்தான தொழுதாங்க, 2 தொழுவலையே, 2 நம்ம தொழுகிறோம். இப்ப எல்லாருமே 8 தொழுதாலும் 2 தானே தொழுகிறோம் அப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொன்னதை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் வேற வேற சஹாபாக்கள் எல்லாம் 2 என்று ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இப்னு அப்பாஸ் எல்லாம் தங்குவாங்க. மைமூனாவுடைய வீட்டுல தங்கும் போது அவர் சின்னம்மா வீடுங்கிற வகையில் அவர் போய் தங்கும் பொழுது ரக்காத்தைனி சும்மா ரக்காத்தைனி சும்மா ரக்காத்தைனி பிறகு 2 ரக்காத்து பிறகு 2 ரக்காத்து பிறகு 2 ரக்காத்து என்ன செஞ்சாங்க, 2 தொழுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் இந்த முரண்பாடை சரி பண்ணுகிறது. எப்படி பண்ணுகிறது? ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 அப்ப ஆயிஷா நாயகி 4 சொன்னாலும் அந்த நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்ததுனால 2 நாளா காட்டுறாங்களே தவிர, இரவு தொழுகையை தொழுகிற முறையே என்னதான், 2 தான். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 தொழணும் என்ற அடிப்படையிலையும், இப்னு அப்பாஸ் மத்தவங்க அறிவிக்கிறதெல்லாம் 2 தொழுதாங்கன்னு தெளிவாக சொல்லப்படுற வகையிலையும் நம்ம என்ன செய்யறோம்னா, ரக்காத்துடைய எண்ணிக்கைக்கு ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அது 4-2ங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வழிகாட்டுதல் வந்துட்டதுனால இதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னபடிதான் அவங்க செய்வாங்க, 2 தான் நம்மளை தொழுவ சொல்லி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் கூட ஒரு உசூல் இருக்கிறது, விதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் ஒரு மாதிரியாகவும் செயல் ஒரு மாதிரியாகவும் இருந்தால் நாம சொல்லத்தான் எடுக்கணும். செயல் அவங்களுக்கு சிறப்பு சட்டமா இருக்கும். அவங்க திருமணத்துக்கு அவங்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதான் நீங்க செய்யணும். அவங்க சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிலது என்ன செஞ்சிருக்கலாம், வித்தியாசமா கூட இருந்திருக்கலாம். அசருக்கு பிறகு நமக்கு தொழக்கூடாதுன்னாங்க, அவங்க தொழுதாங்க. அசருக்கு பிறகு நம்ம தொழுவது தடை இருக்கிறது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அவங்க தொழுதாங்கன்னு நம்ம எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாதீங்க. அவங்க தொழுதாலும் உனக்கு என்ன சொன்னாங்க, நீ வேற நான் வேற அதுல காட்டிட்டாங்கல்ல, இப்படி ஒரு சட்டம் உசூல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் 2 தொழுவதுதான் சரியான முறை. அது ஆயிஷா நாயகி சொன்னதை முரணா இல்லாம இதைத்தான் அப்படி சொன்னார்கள் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் வராது. 2 தொழுகை கிடையாது என்பதும் தெளிவாக என்ன செய்யப்படுது, சொல்லப்பட்டிருக்கு. தராவீஹ் ஒன்று, தஹஜ்ஜத் ஒன்று கிடையாது என்பதும் இதுல இருந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அது ஆனா நம்ம 8 தான் சொல்லவில்லை. தராவி ஒரு ஆய்வுங்கிற நூல்ல எழுதியிருக்கிறோம். 20 தான் நம்ம மறுக்கிறோமே தவிர 8 தொழுவலாம், 10 தொழுவலாம், 12 தொழுவலாம், அது அந்த வித்திரையும் சேர்த்து 13 தொழுவலாம் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பல அறிவிப்புகள் வருது. சில நேரங்கள் அப்படியும் தொழுதிருக்கிறார்கள், சில நேரங்கள் எப்படியும் தொழுதிருக்கிறார்கள். கண்டிப்பாக 20 தொழவில்லை. உங்களுக்கு தராவி ஒரு ஆய்வு புக்கில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இது சம்பந்தமா பலவிதமான அறிவிப்புகள் வருகிறது. ஏன்னா பல வருடங்கள் 10 வருட காலம் மதீனாவில் தொழுதிருக்கிறாங்க, பல மாதிரி தொழுதிருப்பாங்க. என்னென்ன மாதிரி தொழுதாங்களோ அத்தனையும் சுன்னத்து தான் என்ற அடிப்படையில் அனைத்தையும் தொகுத்தும் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்படிதான் நடைமுறையும் படுத்துக்கிறோம். நம்முடைய மர்கஸ்கள் என்ன செய்கிறோம், ஒரு நாளைக்கு இப்படி செய்யறோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்யறோம். பல விதங்கள்ல என்ன செய்யறோம், தலைமையிலையும் பல கிளைகளையும் செயல்படுத்துகிறோம். அது ஒரு மேட்டர் கிடையாது. சரியா? இதான் தராவியை பத்தி அவர் சகோதரருக்கு என்னது 10, 12 ரக்காத் தொழுவதற்காக நீங்க சொல்றீங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்புல 8 + 3 11 விட அதிகமாக தொழுது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு சொல்றீங்க. அதே ஒன்றுக்கு முரணாவே போதில்லை. 20 ரக்காத் இருக்கிறதுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க, அதையும் நீங்க சொல்றீங்க. எது ஆதாரத்தை சொல்லி கொடுங்க. 20 ரக்காத்துக்கு ஆதாரம் இருக்குன்றீங்கல்ல, பதிய வச்சுட்டா ஆதாரத்தை சொல்லி போடணும். சொல்லுங்க, அது என்ன ஆதாரம்? அது சொல்றீங்க, அது முரணா நான் சொல்லிடுறேன். ஓகே, இது 20 ரக்காத்துன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்றேன், முரணை சொல்றேன். 20 ரக்காத்துக்கு ஆதாரம் எந்த ஆதாரம்? ஆதாரம் சொல்றேன், சொல்றேன்.
நீங்க வச்சுட்டே இல்ல 20 ரக்காத்துக்கு இருக்குண்டு 20 ஆதாரம் சொல்றேன். சொல்லுங்க. நீ அமைதியா இருக்கீங்க, நான் தான் கேட்கறேன். இல்ல இது முடிச்ச பிறகு நான் சொல்றேன் ஆதாரம். அப்படியா? இல்ல 20 நான் சொல்றேன். முடிச்ச பிறகு சொல்லுங்க. ஒன்னொன்னா முடிப்போம். அதாவதுங்க எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு உசூல். இஸ்லாமிய அனைத்து சட்டங்களுமே ஒரு விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களாக தான் இருக்கும் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படித்தான் இருக்கிறது. இப்ப ஆயிஷா நாயகி சொன்னது ஒரு நம்பர், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்படி பல பேரும் வெவ்வேறு நம்பர்களை சொல்றாங்க. அப்ப முரணா இருக்குது இப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு மட்டும் முரண் இல்ல, நிறைய விஷயத்துக்கு இது மாதிரி முரண் வரும். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர், ஒரே ஆன்சர் தான். எல்லா உசூல்களையும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆன்சர் இருக்கிறது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதே நேரத்தில் வேற ஒரு சகாபி அறிவிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், அங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதுவும் முரண் தான். அவங்க இல்லைங்கிறாங்க, அவங்க இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே உண்டு. ஒரு சகாபி இருக்குங்கிறத ஒரு சகாபி இல்லைம்பாரு. அப்ப இருக்குது இல்ல இந்த மாதிரி மேற்று வறுமையானால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். இது ஹதீஸுக்கு உள்ள ஆன்சர் மட்டும் கிடையாது. உங்க பேச்சுல, என் பேச்சுல, சட்டத்துல, உலகத்துல எல்லாத்துக்குமே இந்த ரூல் தான். இந்த ரூலை படிதான் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்ட புரிஞ்சு உங்களுக்கு சொல்றாங்க. இந்த பையன் இருக்காரு, இவர் நான் பீடி குடிச்சதை நான் பார்த்தேங்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? அவர் பீடி குடிச்சது இல்லைங்கிறீங்க. இவரை பீடி குடிச்சதை நான் பார்த்தேன்னு நான் சொல்றேன். இவர் என்ன செய்யறாரு? இன்னொருத்தர் அது பார்க்கவே இல்லைங்கிறாரு. நானும் உண்மை சொல்லக்கூடிய ஆள், அவர் உண்மை சொல்றாருன்னு வச்சுக்கிறோம். ரெண்டுல ஒரு பொய்யரா இருந்தா ஒரு இட்டுக்கட்டி சொல்லியிருக்கலாம். நானும் பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒரு ஆளா இருக்கிறேன், இவரும் பொய் சொல்ல மாட்டாருங்கிற சகாபாக்கள் அப்படித்தானே பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. பொய் சொல்லாத ஒரு ஆளா இருக்காரு. இவரும் உண்மை சொல்லக்கூடிய ஆளு, இவர் குடிச்சேங்கிறாரு, இவர் குடிக்கலங்கிறாரு. என்னடான்னு சொல்லி யாரையும் பொய்ய நாக்க முடியுமா? நாக்க முடியாதீங்க. நான் குடிச்சாருன்னு சொல்றது நான் பார்த்ததை நான் சொல்றேன், இவர் பார்க்கும்போது குடிக்கல. என்ன அர்த்தம்? சிம்பிளான மேட்ரு. நான் பார்க்கும்போது குடிச்சாரு, அவர் பார்க்கும்போது குடிக்கல. அப்ப அவரவர் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது யாரையுமே. நான் பார்த்த வகையில் ஒருவரை எப்படி அறிந்தேனோ அதை நான் சொல்வேன். நான் பார்க்காத நேரத்தில், நீங்க பார்த்த நேரத்தில் ஒரு வேற மாதிரி இருந்தாருன்னா அதை நீங்க சொல்லுவீங்க. அவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள், இவர் பார்த்த நேரத்தில் இப்படி கண்டார்கள் தான். என் பேச்சையும் எடுத்துக்கிறோம், உங்க பேச்சை எடுத்துருவோம். கோர்ட்ல ஒருத்தன் என்ன செய்யறான்? கொலை செஞ்சுட்டு தான் சொல்றான். அப்ப நான் இல்லை கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்ய நான் பார்க்கலங்கிறேன். நீ பாட்டி என்னடா அவர் பார்த்திருக்காருல. ஒரு ஆள் இவர் கொலை செஞ்சதாக கோர்ட்ல கேஸ் வந்துருச்சு. ஒரு ஆள் என்ன செய்ய சாட்சி சொல்றாரு, இந்த பையன் கொலை செஞ்ச நான் பார்த்தேன். நான் உடனே எந்திரிச்சு கொண்டு நான் பார்க்கவில்லை, இவர் கொலை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீ பார்க்கலன்னு உண்மைதான்ப்பா, நீ பார்க்காட்டி இல்லைன்னு ஆயிருமா? பார்த்தவர் பார்த்ததை சொல்றாரு, பார்க்காதவருக்கு இப்படி தெரியும்னு சொல்றமா இல்லையா? இது இஸ்லாத்துக்கு உள்ள சட்டம் மட்டும் இல்ல, இதுதான் லாஜிக். இது உலகம் பூரா ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதரும் ஏற்றுக்கொண்டு, இதை தாண்டி மனிதன் வாழ முடியாது, பேச முடியாது. இதுதான் லாஜிக் என்பது. இந்த அடிப்படையில் ஹதீஸ்ல இந்த மாதிரி முரண் வரும்போது என்ன செய்வாங்க? ஒருத்தர் உண்டுங்கிறாங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்கன்னா இவர் பார்த்த வகையில் இப்படித்தான் பார்த்திருக்கிறார், அவர் பார்த்த வகையில் அப்படித்தான் பார்த்திருக்கிறார். இவர் பார்த்து அந்த டேட்டை போட்டு அந்த இடத்தை போட்டு சொன்னா தான் முரணாகும். ஆயிஷா நாயகி எந்த டேட்டில் 13-11 சொன்னார்களோ அந்த டேட்டில் அந்த இடத்தில் நான் பார்க்கும்போது சொன்னா தான் முரணாகி போயிடும். இவர் வேற மைமுனா வீட்டில் பார்த்திருக்காரு, இவர் ஆயிஷா நாயகி தன்னுடைய வீட்டில் நடந்ததை சொல்றாங்க. இவங்க வீட்டில் இப்படி தொழுது விட்டு அவங்க வீட்டில் அப்படி தொழுது இருக்கிறது முரண் ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க, என்னமா சொன்னாரா? மைக் கொடுங்க. அவங்களுடைய செயல்பாட்டில் 20 ரக்காத்துக்கு சொல்றார்கள் என்ற ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. அப்புறம் சஹாபி சொல்லிருக்கிறாங்க, அலிரலி அல்லாஹ் பஷருல் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்றாக சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க 20 ரக்காத் சொல்லிருக்கிறாங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும் போது அதை ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அதை பின்பற்றுவோம். நீங்க சொன்னது என்ன சொன்ன அதுக்கு ஆதாரம் தாங்க. ரசூல்லா 20 தாங்க ரெக்கார்டு போட்டு காட்டிக்கணும். இப்ப நீங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்கன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது காட்டுங்க. அப்படித்தானே பதிவு பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ரசூலுல்லாஹ்க்கு ஆதாரம் இருக்கா? அதான் கேள்வி. ரசூலுல்லாஹ் இல்ல இல்ல நீங்க சொன்னீங்களா? அது உண்மையா பொய்யாண்ட முதல் சொன்னீங்களே.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதுக்கு ஆதாரம் இருக்குன்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுது ஆதாரம் தான் முதல்ல கடைபிடிக்கிற நாங்களா இருப்போமே. நீங்க அதை எடுத்து வைங்கன்னு கேட்டா இப்ப எந்திரிச்சு அலி தொழுதாங்கங்கிறீங்க. அதுக்கு அது நான் வரல. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கா அது சொல்லுங்க. இதை சொல்லி முடிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னீங்களே உண்மையா பொய்யா? அதுக்கு பதில் நான் சொல்லுவேன். இல்ல சொல்ல மாத்தி சொல்றேன்னு கேக்குறேன். சரி நான் சொல்லிக்கிறத இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அதை மாத்தியா சொல்றீங்க. இல்ல நான் போற போக்குல நீங்க பாட்டுக்கு 8க்கும் ஆதாரம் இருக்கு, ரசூலுல்லாஹ் 20 தொழுதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறீங்க. இப்ப ஆதாரம் கேட்டு அலி தொழுதாங்கங்கிறீங்க. சரி அலி ரசூலுல்லாஹ் தொழுது தவறா சொல்லிட்டுன்னு சொல்லி கொடுங்க. அது சொல்றேனா? அலிரலி எல்லா தொழுது இருக்கு. அது சொல்ற பதில் ஒண்ணு சொல்லல. அதுக்கு பதில நான் சொல்லுவேன். இது தவறா சரியா நீங்க சொன்னது? ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகாம அலிரலி எல்லாம் தொழுக மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பதில்ல நாங்க சொல்லுவோம். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணீங்கன்னா அதை காட்டுங்க. முதல் நாங்க செய்யறோம். அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அலிரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் அதான் உங்க கேள்வி அவ்வளவுதானே? ஆமா. சரி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது முடிஞ்சிருச்சு. அவர் கிளியரா ஒரு நல்லதான் நல்ல நோக்கத்தில் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக ஒரு ஆதாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக ஆகிவிட்டது. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு அடிப்படை நம்ம வச்சிருக்கிறோம். என்ன அடிப்படை? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் ஆதாரம், வேற எதுவும் ஆதாரம் இல்லைங்கிறது தான் பேசிக். அந்த பேசிக்கில் இப்ப நுழையணும். அதாவது சஹாபாக்கள் சொன்னது ஆதாரமாகும் என்றால் முதல்ல இங்க இந்த சபையில் நடந்ததே உங்களுக்கு இந்த உலமாக்கள் அப்ப வரல. மக்கள்லாம் நீங்க இருந்தீங்க. அதான் மக்கள்லாம் இருந்தீங்க. ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி நான் படித்தேன். அது உண்மை ஆதாரப்பூர்வமானதான் படிச்சது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா வட்டி என்றால் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். கலாலாவின் சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள். வாரிசுரிமை சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக விளக்காமல் மரணித்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே. இப்ப மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் முழுமையாக்கலையா கேட்டாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னோம் என்றால் இதெல்லாம் யாருக்கு வரும்? யாரு சொன்னாலும் ஆதாரம் எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இது ஒரு கொஸ்டின். எங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம். இந்த அர்த்தம் வரும். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும் வரும். அப்ப சஹாபாக்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அப்ப இதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் வட்டியை பத்தி இஸ்லாம் தெளிவுபடுத்தவில்லை. ஏன்னா உமர் சொல்லிட்டாங்கல்ல. அலியை விட உமர் பெரிய ஆள் தானே, அது பின்பற்றணும்ல. இப்படி நிறைய பட்டியல் ஒண்ணுனா வரும். நீங்க கேட்க நான் சொல்றேன் ஒண்ணுனா. அப்ப நம்ம என்னன்னு கேட்டா பேசிக்கையே தகர்க்கக்கூடிய விதத்தில் எல்லாம் சஹாபாக்கள் சொன்னதாக பல செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு பாதுகாப்பு வஹி மட்டும்தான். வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வரும். அல்லாஹ்விடமிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியுமே தவிர சஹாபாக்கள் அவங்க புரிந்து கொண்ட விதத்தில் தப்பு செஞ்சிருக்கலாம். ஒருத்தர் கிடைச்ச தகவல் வேற ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம். ஒருத்தர் கேட்டு போய் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லி இருக்கலாம். காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துகிட்டு இருக்க கிடையாது. வியாபாரம் பண்ணாங்க, வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால சிலதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். அப்ப அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்று கேட்டால் நாங்க பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது அந்த ரிவாயத்தை சரியில்லை, தனியா நூல் போட்டுருக்கோம். அதுக்கு நான் வரவே இல்லை. நாம அவங்களுக்கு சொன்ன பதில ஏத்தான் சொன்னா இது ஒரு மேட்ரு இல்லை எங்களுக்கு. ஏன்? நாங்க இரண்டு தான் அடிப்படை. இஸ்லாத்துல குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்யாமையா செஞ்சிருப்பாங்கன்னா ஆமா செய்யாம செய்வாங்க, செஞ்சதான் செய்வாங்கன்னு கிடையாது, செஞ்சதை மாத்தவும் செய்வார்கள். நீங்க சொன்னீங்க செய்யாதே செய்வாங்கன்னு. ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 3 தலாக் என்பது கான தலாக்கு ஸலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீபக்கரின் வ சதரம் மின் இமாரத்தி உமர். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துவக்க காலத்திலையும் முத்தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்றுதான் அது நடைமுறையில் இருந்தது. முத்தலாக் விட்டான்னு ஒருத்தன் சொல்றான், 3 தலாக் அல்ல, ஒரு தலாக்கு தான், அது ஒரு தடவை தான் சொல்லி. இது நான் சொல்லல, ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். என்ன வருதுன்னு கேட்டா கான தலாக்கு சலாசு 3 தலாக் என்று சொல்ற அந்த சொல்லு ஒரு தலாக்கு தான். 3 தலாக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால 3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து வாழலாம். 2வது தடவை வாழ்ந்துட்டு ஒரு தலாக்கு சொல்லுவானே அதான் 2வது தலாக்கு.
மரா சேர்ந்து வாழ்ந்துட்டு இன்னொரு காலகட்டத்தில் சொல்லுவான அதான் மூணாவது தலாக்குன்னா சேர்ந்துட்டு மறுபடி சொன்னா தான் அடுத்த தலாக்கு வரும். இப்படி எல்லாம் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் இப்ப. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இதே மாதிரி தான் இருந்து உமர் இல்லா என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இருக்குதுல, அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இது மக்கள் ரொம்ப அவசரப்பட்டு தலாக்கு சொல்லிவிடுகிறார்கள், நிதானம் இல்லாமல் இதை நம்ம மாத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. அம்லைனாங்கிறாரு, நினைச்சா மாத்திருவோம் சொல்றாரு. மாத்தி விட்டு அம்லான்னு வருது, மாத்திட்டார்னு வருது. 3 தலாக்கு இனிமே சொன்னால் 3 தலாக்கு தான். இது முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாமையா சஹாபி சொல்லிருப்பாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. சொன்னதுக்கு மாத்தமா சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான், அது 3 தலாக்குன்னு சொன்னா 1 தலாக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒத்துக்கிற முடியாது. இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்றாங்க. இனிமே 3ன்னு சொன்னீங்கன்னு வைங்க, 3 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 3 ஆக்கி விட்டாருங்க. அதுதான் மதுஹப்ல முத்தலாக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவதா ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாத்திருக்கு இவங்க யாரு? அப்ப அதுல என்ன எதனால சொன்னாங்க அதுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை. நம்ம மறுமையில் அல்லாஹ் கேட்பான, அப்ப ரசூலுல்லாஹ் விட உனக்கு உமர் நான் பெருசான்னு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் நான் சொல்லுவேன்? அவருக்கு ஏன் செஞ்சாரு என்பதற்கு நான் காரணம் தேடுவது என்னுடைய கடமையா? என்னுடைய ஈமானை என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமையா? அப்ப நம்ம என்ன அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு சொல்லப்படுது, அது ஆதாரப்பூர்வமா நீ ஒத்துக்கிற, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உமர் அதை மாத்தினார்னு சொல்லப்படுகிறது. ஒரு மூமின் என்ற முறையில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ரசூலுல்லாஹ் விட உமர் பெருசுன்னு நீ எடுப்பியான்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப நம்ம என்ன பதில்? அப்படிதான் நாங்க பார்ப்போமே தவிர, உமர் இவ்வளவு பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாம அப்படி பார்க்கமா, எப்படி பார்ப்போம்? அதை விட பெரிய ஆள் சொல்லிட்டாரு நாங்க பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு பெரிய ஆள் தான், ரசூலுல்லாஹ் அதை விட பெரிய ஆள் தானே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூட சஹாபாக்கிட்ட இருந்து வருதுங்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் தெரியாமையா ரசூலுல்லாஹ் சொல்லாமையா செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம கேட்கிறோம். சொல்லவே இல்லைன்னு குற்றம் சுமத்துற மாதிரி ஹதீஸ்கள்லாம் வருகிறது. அதே மாதிரி சொன்னதுக்கு மாத்தமா சொன்ன ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு பட்டியலாக நீங்க கேட்டீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். ஒன்னையும் எடுத்துக்கொண்டு நீங்க பதில் சொல்ல தயார் என்று சொன்னால், உமர் அலி சொன்ன என்னதெல்லாம் இருக்கு நான் வட்டி வேண்டாம், இப்பவே நம்ம இப்படி தொடர்ந்து கொள்ளலாம், சுப வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் டாபிக்கா இருக்குமே. ஆனால் அவ்வளவுக்கு நீங்க ஒன்னொன்னுக்கு எனக்கு சொல்லணும், இதுக்கு என்ன பதில், தலாக்கு நீங்க சொல்லுங்க, அப்படி நான் ஒண்ணா கேட்கிறேன். அதனால நம்ம என்ன பேசிக்கல இருக்கிறோம் என்றால், குர்ஆன்ல இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம், எங்க கொள்கை அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறோம். வேற யாரு எந்த ஒரு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்துகிட்டு ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறத சொன்னாதான் எத்தனை ஒளிவு முறை இல்லையே, இதுல தானே நம்ம எல்லாரோடையும் வேறுபடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக் உமர் இல்ல அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்க ஏத்துக்கிறது இல்ல. சரியா? அதுக்கு நாங்க அதான் பதிலா சொல்றோம். இப்போ ஒன்னொன்னு நீங்க பதில் சொல்ற ரெடியா இருக்கிறீங்களா? அடுத்ததுக்கு போட்டா நம்முடைய இந்த ஹதீஸ், நீங்க ஹதீஸை தான் ஏத்துக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் ஏத்துக்கிறோம் சொல்றோம்ல, சொல்லக்கூடிய நீங்க ஹதீஸை நமக்கு சொன்னது யாரு? சஹாபாக்கள் இல்லாமையா நம்ம ஹதீஸ் அறிஞ்சிட்டோம். அப்ப அந்த சஹாபாக்களையே புறக்கணிக்கிறீங்க, சஹாபாக்களையே நிராகரிக்கணும். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவையும் பின்பற்றியவர்கள், வாழ்க்கை முழுவதும் அவங்க அப்படி பின்பற்றிய அவங்க சஹாபாக்கள் தான் இந்த ஹதீஸை நமக்கு சொன்னாங்க. புகாரிங்கிறது எப்படி வந்துச்சு? நீங்க இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த புகாரி முஸ்லிமை சொன்ன ஹதீஸினுடைய சஹாபாக்கள் ரிவாயத்தினுடைய அந்த சனதுல போகும்போது யாரு வர்றா? கடைசியில சஹாபியுடைய அபூ ஹுரைரா, அன் நபி ஹுரைரா, அன் ஜாபீர், இப்படிதான் வருது. அப்ப இந்த சஹாபாக்களை இதுல மட்டும் நீங்க ஏத்துக்கிற, நீங்க மற்றதுல ஏன் புறக்கணிக்கிறீங்க? இல்ல இதுக்கு நீங்க ஒண்ணு சொல்லாம இருக்கிறீங்களா? இந்த உமர்ல மாத்தமா சொன்னாங்க, நீங்க கேட்டது நான் சொல்றேன். நான் கேட்டது சொல்லிட்டா மக்களுக்கு தெளிவாயிரும்ல. உமர்ல ஆனவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் மாத்துவேன்னு சொல்லி மாத்துனாங்களே, அதை நீங்க உங்க வாதப்படி நான் ஏத்துக்கொள்வேன்னு சொல்லுங்க. அதை நம்ம 2 பேரும் சொல்லுங்கள மக்களுக்கு வச்சு. நீங்க சொல்லுங்க, பதில் தான் சொல்லுவேன். ஆய்வு செய்து விட்டு இந்த தேதியில வரல, 2-3 கேள்விகள் கேட்கலாம் வந்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு விட்டுருவோம். நீங்களும் நானும் ஓகே. நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா வேணாம். அதாவது என்னன்னு கேட்டா, மக்கள் மத்தியில என்ன செய்ய, நீங்க ஒன்று வச்சுட்டோம்னு சொன்னா நீங்களும் பதில் சொன்னா தான் அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன். என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னதுக்கு இப்ப நான் பதில் சொல்லுவேன். சஹாபாக்களுடைய அறிவிப்பை எப்படி ஏத்துக்கிட்டு ஹதீஸை ஏத்துக்கிட்டீங்க, நல்ல கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் கேட்டது நீங்க சொன்னாதான் இது கேள்வி பதில் முறையா இல்லாம நீங்க உலமாவா வந்திருக்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்யும்? அப்ப நீங்க சொல்ற சரி நிலை நாட்டிட்டு போனா உங்களுக்கு நன்மை தானே. அது விவாதங்கிற அடிப்படையில் நீங்க நல்ல நல்லமையான காரியங்கள் செய்தாலும் கூட
மக்களை குழப்பத்தின் பக்கம் சில செய்திகளை சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தாம சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சஹாபாக்கள் தான் இந்த ஹதீதை நமக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க சொன்னா ஹதீதே தெரியாது, குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அது குர்ஆன் கூட அதையும் சஹாபாக்கள் மூலமா தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால மக்கள்கிட்ட தெளிவு என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேணான்னு சொல்லிட்டீங்க. இந்த ஹதீஸ சொன்னது சஹாபாக்கள் தானே, குர்ஆனை சொன்னது கூட சஹாபாக்கள் தானே. அப்ப நீங்க சஹாபாக்களை பின்பற்றாட்டி அதையும் பின்பற்ற இயலாதுங்கிறாங்க. அது பேசிக்கலே ஒரு பெரிய அந்த வாதம் தவறு. ஏன்னு கேட்டா, குர்ஆன் நம்ம எதை வச்சுக்கிறோமோ அத சஹாபியெல்லாம் நம்மகிட்ட சொல்ல, நம்ம வாப்பா தான் சொன்னாங்க. குர்ஆன் இதுதான் குர்ஆன் நமக்கு சொன்னது யாரு? அதாவது சஹாபி சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. கரெக்டா வாதம் பண்றதா இருந்தா இதுதான் குர்ஆன் என்று சொல்லி எங்க ஊர்ல உள்ள அஜர்த் எனக்கு சொன்னார். அதான் நான் எனக்கு தெரியும். என்கிட்ட சஹாபி என்று சொல்லல, என்கிட்ட தாபி, உங்கள்கிட்ட எல்லாருக்குமே நம்ம யாருக்குமே தாபியன்கள் சொல்லி நம்ம குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சஹாபாக்கள் நம்மகிட்ட சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம குர்ஆனை எதை வச்சு ஏத்துக்கிட்டோம் என்றால், எங்க ஊர் அசர்த்து சொன்னதை வச்சு நான் ஏத்துக்கிட்டேன், அல்லது எங்க வாப்பா அம்மா சொன்னதை வச்சு நான் ஏத்திருப்பேன். உங்க வாப்பா அம்மா சொன்னதை வச்சு தான் நீங்க குர்ஆனை ஏத்துக்கொண்டீங்க. இந்த வாதத்தின் பிரகாரம் யாரை வைத்து குர்ஆனை ஏத்துக்கொண்டோமோ அவங்க சொல்லலாம் ஏத்துக்கலாம் என்றால், எங்க வாப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இதே கேள்வி கேட்டா, நான் ஏத்துக்கொண்டது குர்ஆனை எங்க வாப்பா அம்மா சொல்லி தான் ஏத்துக்கிட்டேன். அப்ப எங்க வாப்பா அம்மா சொல்லி தான் நான் குர்ஆனை நம்பின காரணத்தினால எங்க வாப்பா அம்மா சொன்ன பாத்தியாவை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்லி தான் குர்ஆனை நம்பினேன். எங்க வாப்பா அம்மா சொன்ன தாடு தாயத்து தட்டு தகடு அனைத்து ஏன் அவர் சொன்ன குர்ஆன் எனக்கு சொன்னாரு. இப்படி வரும். நல்ல ஒன்னொன்னா வர்றேன், படிப்படியா வர்றேன். அப்ப எங்க வாப்பாட்ட கேட்ட என்ன செய்வாருன்னா, எனக்கு எங்க வாப்பா சொன்னாரும் பாரு, விளங்குதா? அவருக்கு அவர் வாப்பா சொன்னாரும் பாரு. அப்ப என்னன்னு கேட்டா, ஒருவர் வழியாக ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டால், இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னு கேட்டா, ஒரு முரண்பாட்டை காட்டுறதுக்கான சொல்லல, புரிய வைக்கிறதுக்கு இதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, இது நம்ம அந்த காலத்திலேயே 88லயே கருத்து வேறு தகவல் வேறு என்கிற தலைப்புல இந்த கேள்விக்கு, இப்ப புதுசா அந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க. 1988லயே கருத்து வேறு தகவல் வேறுங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு கட்டுரையாகவே நம்ம என்ன சொல்றோம், இந்த கேள்விக்குரிய விடைய விளக்கி, புது கேள்வி இல்ல, இல்லன்னா உடனே சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே கேட்டு சொன்ன கேள்விதான். அது சொன்னது ரிப்பீட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு மனிதருடைய நாணயத்தை நம்புவது என்பது வேறு, ஒரு மனிதருடைய நாணயம் நேர்மை அதை நம்புறது என்பது வேறு, அவருடைய சிந்தனையை நம்புவது என்பது வேறு. ரெண்டையும் நீங்க விளங்கிக்கணும். சிந்தனையில் ஒருத்தர் என்ன செய்யலாம், தவறா செய்யலாம். அவர் கரெக்டான ஆளா இருந்தா கூட ரொம்ப நேர்மையான ஆளு, சிந்திக்கிறதுல தப்பு செஞ்சிருவார். நேர்மையா இருக்கிறதுனால சிந்தனையெல்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா? அப்ப நல்ல பேரா இருந்தா 100 மார்க் வாங்குவான்னு சொல்ல முடியுமா? போக்கிரியா இருப்பான் 100 மார்க் வாங்கிடுவான். ஆளு கேரக்டர் சரியா இருக்காது, சிந்தனை கரெக்டா இருக்கும், சிந்திக்கலாம் கரெக்டா செய்வான். சில ஆளுக்கு ஆளு ரொம்ப நல்லா இருக்கும், கணக்கு ஏமாந்துருவாரு, விளங்குதா? ஏமாத்தப்பட்டுருவாரு. அப்ப ஒரு மனிதனுடைய கருத்து என்பது வேறு, அவர் தருகிற தகவல் என்பது வேறு. இப்ப நம்ம வாப்பா அம்மாவை எல்லாம் எப்படி நம்புறோம்? அவங்க அல்லாஹ் ரசூல் விஷயமா பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம குர்ஆன் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, நாணயத்தை நம்புகிறோம். அவங்களுடைய சிந்தனை சரியா இருக்குன்னு நம்ம நம்பல, தப்பு தப்பா முடிவு எடுத்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனிதனுடைய நாணயத்தை நம்புறதுக்கும் அவருடைய சிந்தனையை நம்புறதற்கு நிறைய வேறுபாடு இருக்கு. உதாரணமா இப்ப நான் ஒரு 5-5-10ங்கிறேன், 5-5-10ங்கிறேன். இது 5-5-10 தானே, 5-5-10 5-5-8ங்கிறேன். 5-5-10ங்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்குது. எதுக்கு கணக்க சொல்றேன்னு கேட்டா, கணக்குல தான் 2 கருத்து வராது. 5 தப்பு கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்காக இந்த கணக்கு உதாரணம் சொல்றேன். நான் சொல்றேன், நான் ரொம்ப ஒழுக்கமான ஆள் நேர்மையான ஆள் வச்சுக்கிறேங்க, எந்த வகையிலும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்றேன் 5-5-8ங்கிறேன். நீங்க போய் அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்றீங்க, இவர் 5-5-8ன்னு சொல்றாருங்கிறீங்க. என் கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்ப நான் சொன்னது அதான், நீங்க என்ன செய்றீங்க, நான் சொன்னது இவர் கேட்டுட்டு போய் அவர்கிட்ட சொல்றாரு 5-5-8ங்கிறாரு அப்படின்னு நான் சொன்னதை போய் நீங்க சொல்றீங்க. இதுல நீங்க உண்மையாளர், நீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா கருத்து சரியா? உங்க தகவல் சரி, நான் இப்படி சொன்னதாக நீங்க சொன்னீங்கல்ல, அதுல நீங்க பொய்யெல்லாம் சொல்லல, நான் தான் சொல்லியிருக்கிறேன். நான் தான் 5-5-8ன்னு சொன்னேன், நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா 5-5-8ஆ? அதை நீங்க சொன்னது சரிதான், நீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்ன தகவல் சரி, நீங்க நான் சொன்ன தகவல் இருக்கு அது சரியில்லை.
அப்ப ஒரு மனிதர் ஒருத்தர் கேட்டது அப்படி எடுத்து வைப்பாரையானால் அதில் கரெக்டா சொல்லக்கூடியவர்களா இருந்தால் கரெக்டா தான் சொல்லுவாங்க. சஹாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, தாபி கரெக்டா தான் சொல்லுவாங்க, இவங்க நாணயமானவர்களா இருந்தா. ஆனா புரிந்து கொள்வதில் தப்பு செய்யலாம், சிந்திப்பதில் தப்பு செய்யலாம், முடிவெடுப்பதில் தப்பு செய்யலாம். பின்பற்று தகவல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தகவலை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சொல்றேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் சொல்றீங்கல்ல, தொழுதுட்டு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டால் ஏத்துக்குறோம். ஏன்? ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்ல மாட்டார்கள். புரிந்து கொள்வதில் என்னத்தையும் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு என்னத்தையும் ஒண்ணு செய்வதில் அதுல மிஸ்டேக்குகள் மனிதனுக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்ப இந்த வாதத்தை கேட்கிறவங்க இதை ஒரு ஆர்குமெண்டா நீங்க வச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தகப்பனார் சொல்வதை என்ன செஞ்சாகணும், ஏற்றே ஆகணும். மார்க்கம்ங்கிற ஒரு தப்பை நீங்க சுட்டி காட்ட முடியாது. ஏன்? குரானை நம்மள்ட்ட சொல்லலையே, அவங்க சொல்லலையேமா. குரான் சொன்னது சஹாபி சொன்னதா எழுதி வச்சிருக்கீங்க. சஹாபிய நம்மள்ட்ட சொன்னாரு, நம்மள சஹாபிய பார்த்தோம், நம்மளுக்கு சொன்ன நம்ம அசர் தான் சொன்னாரு. அப்ப அசர் சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே அசர்த்து சொன்ன பல விஷயங்களை மறுக்கிறீங்க. அசர் தானே குரான் உங்களுக்கு சொன்னாரு, ஒண்ணுன்னு சொல்ல வரல. உங்க வாதத்துல தான் ஒண்ணு வருதுங்கிற, நான் ஒண்ணுன்னு சொல்லல, நான் சொல்லல, உங்க வாதப்படி வருதுன்னு. நமக்கு குரானை அவங்க சொல்லித்தானே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல இவங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர நீங்க சொன்ன வாதம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் வழியா தானே குரான் வந்துச்சு, அப்ப அவங்கள தான் நம்ம நம்பணும்னு சொன்னீங்க. இல்ல வாப்பா வழியா தான் வந்துச்சு, அதுக்காக நம்புறாருந்தா வாப்பா சொல்லத்தான் நம்பணும். உங்க வாதத்தை தான் திருப்பி உங்களுக்கு அடிச்சனே தவிர நானும் அந்த வார்த்தையை சொன்னேன், வாப்பா பின்பற்றது அதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நாங்க தான் அந்த கொள்கையில கிடையாது வாப்பா அம்மா பின்பற்ற கொள்கை. இந்த வாதத்துல ஒண்ணு நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த வாதத்துல ஒண்ணு, உங்க வாதப்படி நம்மள்ட்ட ஒப்படைக்கலங்க, நம்மள்ட்ட ஒப்படைக்கவே இல்ல. சஹாபாக்கள் தாபியின்கள்ட்ட ஒப்படைச்சதாக ஒரு தாபியின் சொல்லுவாரு, தாபியின் சொன்னதாக அவருக்கு பிந்தி உள்ளவர் சொல்லுவார். நம்மள்ட்ட ஒப்படைக்கல, நம்ம வாப்பா சொன்னதை நம்புறோம். ஆமா, இது இங்க இருந்து போகுது. புகாரி எழுது நீங்களா பாத்தீங்க, புகாரி இதான் அந்த புகாரி எழுதுனாரு, நீங்க வாப்பா தான் சொன்னாரு, எங்க அசர் தான் சொன்னாரு. ஹதீஸ் நம்புறோம், எதை வச்சு நம்புறோம்? எங்க வாப்பா வச்சு நம்புறோம். அவன் புகாரி உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்ப நான் தான் அந்த புகாரி, நான் ஹதீஸ் சொன்னாரா? யாரையும் நம்புனாங்க? ஷைத்தான் சொன்னா கூட ஆயத்துல் குர்சிய ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சதக்கக கதுப் அபூ ஹுரைராவுக்கு சொல்லுவாரு. யார் சொன்னா நமக்கு என்ன? சொல்ற விஷயத்தை கரெக்டா கொண்டாந்து சேர்த்தாங்கன்னா ஏத்துக்குருவோம். அந்த அடிப்படையில் நம்ம நம்புறோமே தவிர நமக்கு சஹாபாக்கள் யார் நம்மள்ட்ட இதான் குரானு இதான் ஹதீஸ்னு யாருக்கும் சொன்னது இல்ல. இது லாஜிக்கலே வராது. இந்த வாதம் வைக்காதேங்கிறேன். அதாவது சஹாபாக்கள் தான் நம்ம குரானை சொன்னாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும் நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த வாதத்தை வச்சு என்ன வாப்பாக்கும் செய்யுங்கிறேன். வந்ததாக உங்க வாப்பா சொன்னாரு. எதை ஏத்துக்கிட்டீங்க? அதான் எதை வச்சு ஏத்துக்கிட்டீங்க? அதாங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அத இல்ல வாப்பான்னு அசரத்துன்னு வச்சுக்கிறேங்க. வாப்பான்னு வாப்பா அர்த்தம் இல்ல, உங்க வயசு அசரத்து. ஆமா, அப்ப ஏன் நீங்க முஸன்னப் அப்துர் ரஸாக்லாம் கிதாபு காட்டினீங்க, அதெல்லாம் கைருல் குர்ஆனே இல்லையா? அதெல்லாம் அதுக்கு பிந்தி 8 பேர்லாம் வர்றாங்களே. நீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா அகமது இப்னு ஹம்பலோட முடிச்சிடணுமே. ஆமா, சஹாபாக்கள் பேர தாபி சும்மா சொல்லிருக்கலாம்ல. அபூ ஹுரைரா அறிவிச்சது நீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லுங்க. யாரை நம்புறீங்க? இல்லங்க, அபூ ஹுரைரா சொன்னதாக நீங்க பார்க்கல, அடுத்தவர் சொல்றது நீங்க நம்புறீங்க. அந்த அடுத்தவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்கள்கிட்ட சொல்லல. அதுக்கு அடுத்தவர் அவர் சொன்னாரு. அதுக்கு அடுத்தவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? அவரும் சொல்லல. அதுக்கு அடுத்தவர் இப்படித்தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கிதாபை காட்டி இதான் புகாரிமா எழுதுனாங்க. கிதாபையே ஒவ்வொரு தலைமுறை அடுத்த மாத்திக்கிட்டே இருக்கு. இதான் புகாரி நான் என் பிள்ளைக்கு சொல்ல, என் பிள்ளை அவர் பிள்ளைக்கு சொல்ல, அவர் பிள்ளைக்கு சொல்ல, இப்படித்தான் நம்ம நம்பி இருக்கோமே தவிர நம்ம சஹாபி சொன்னதை கேட்டதும் கிடையாது, நம்ம தாபியை பார்த்ததும் கிடையாது. அப்ப நம்ம எதுக்கு நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்னு கேட்டா, அவங்க வழியா வந்ததுனால அவங்க சொல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு வாதம் வைக்கிறீங்களே, அது இதுக்கு வருமேன்னு கேட்டேன். எதுக்கு இதை கேட்கிறேன்? அவங்க வழியா தானே வந்துச்சுங்கிறீங்க. இவங்க வழியாவது உண்மையில வந்துச்சு, அவங்க வழியா நமக்கு வரலையே.
உண்மையில வந்தது நம்ம அசர்த்து எவ்வளவு வருது? அப்ப அசர்த்து சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும், அனைத்தையும் மார்க்கம் ஏத்துக்கணும். அவரை நம்பி தானே குர்ஆனை ஒத்துக்கிட்டீங்க நீங்க. எதுல அசர்த்து சொன்னார்னு வராது, அசர்த்து தான் இது புகாரிங்கிறாரு. ஆனா புகாரி யார் சொன்ன? புகாரியா சொன்னாரு? புகாரி அவங்கிறாரு. சரி சரி, இது பாயிண்ட் தான். இது நீங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். பாயிண்ட்டுக்கு வாங்க.